அத்தை, நான் ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிட்டு இருந்தப்பெல்லாம் நீங்க ஒவ்வொரு தடவையும் நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சீங்க அத்தை. ஆனா இன்னைக்கு நான் பண்ணிருக்கேன் இந்த தப்புக்கு நீங்க என்ன மன்னிக்காதீங்க அத்தை, நானே சொல்றேன். எனக்கு தண்டனை கொடுங்க அத்தை. என் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு பெரிய தண்டனையா கொடுங்க அத்தை. அடிக்கத்த அடிக்க அடிச்சு கொண்டுடுக்கத்த அடிக்கத்த. இந்தாங்கத்த, இதாலே என்ன அடிங்க. இந்த கொம்பால என்ன நல்லா அடிங்கத்த, நல்லா அடிச்சு போட்டுருங்கத்த. என்ன மாதிரி எந்த அம்மாவும் இந்த வேலையை செய்யாத மாதிரி அடிங்கத்த. நீங்க அடிக்கிறதுனால எனக்கு புத்தி வரணும். ஆமாத்த, என்ன அடிங்கத்த, இதை பிடிங்க, என்ன அடிங்கத்த, என்ன அடிச்சு போடுங்க, என்ன அடிச்சு கொள்ளுங்கத்த, என்ன அடிங்கத்த, என்ன அடிங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன், என்ன அடிங்கத்த. உன் உடம்ப காயப்படுத்துறதால என்னோட மனசுல இருக்கிற காயம் மறைஞ்சிடாது. நீ மட்டும் அனுபவிக்க போற, அனுபவிக்க போறது இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் தான். இந்த பாட்டி, அந்த தாத்தா, இவனை பெத்த அப்பா, அதோட உண்மையாவே தண்டனை அனுபவிக்க போறது அந்த 2 குழந்தைங்க தான். அவங்க பிறந்த உடனே அவங்க அம்மா கிட்ட இருந்து நீ அவங்கள பிரிச்சுட்ட. உனக்கு மனசாட்சியே இல்லையா? உன் மனசு என்ன கல்லா? 2 குழந்தைங்க பிறந்த உடனேயே எப்படி அவங்க அம்மா கிட்ட இருந்து உன்னால பிரிக்க முடிஞ்சது? ஏன் மீனாட்சி, நான் என்னைக்காவது ஆண் பெண்ணுன்னு வித்தியாசம் பார்த்திருக்கேனா? நான் எப்பவுமே விரும்பினது ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும்னு தானே. நீ பாட்டுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்காம ஏடா கூடமா நினைச்சிட்டியே. நான் எப்பவாவது 2 குழந்தைகளுக்கும் பாசத்துல குறை வச்சிருக்கேனா? சொல்லு மீனாட்சி. இல்லனா சவிதாவையும் என்னோட 3 பிள்ளைங்களையும் வேற வேற மாதிரி பார்த்தேனா? பதில் சொல்லு மீனாட்சி. நான் எப்பவாவது ஆண் பெண்ணுன்னு வித்தியாசம் பார்த்திருக்கேனா? அப்படி இருக்கும்போது உனக்கு என்னோட பாசத்துல எப்படி வித்தியாசம் தெரிஞ்சது? அதுக்காக நீ உன் சொந்த ரத்தத்தையே உனக்கு பிறந்த உன்னோட முதல் குழந்தைக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிட்டியே. நீயே வந்து ஏகிட்ட மன்னிப்பு கேக்குற. உன்னை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு.